கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்தின் 2வது வாரத்திலும் கூட வார்த்தையின் வழியாகவே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகின்றேன். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அப்ரஹாமுக்கு 99வது வயதிலே தரிசனமானார் என்று பார்க்கின்றோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாக தரிசனமானார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அவரே மீண்டும் சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலும் கூட, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமையும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதோ அவர்களுக்கு தரிசனமாகி சர்வ வல்லமையுள்ளவராக வெளிப்பட்ட தேவாதி தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இதோ சர்வ வல்ல தேவனாக வெளிப்பட்டவர் நமக்கும் அப்படியே தான் சர்வ வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பொதுவாக வல்லமைகள் என்றால் பல உண்டு என்று பார்க்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு வல்லமை உண்டு. அருமையானவர்களே, இன்றைய நாளில் பாருங்கள், கொரோனா வல்லமையோடு கூட உலகம் எல்லா தேசங்களிலும், உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் இது படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது, அல்லற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் கூட இந்த கொரோனாவின் வல்லமையை கண்டு இதோ அஞ்சி நடுங்குகிறார்கள், புலம்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய தேசமா வல்லரசாக இருந்தாலும் கூட, வல்லமையுடைய வல்லரசாக இருந்தாலும் கூட, இதோ இதற்கு பயந்து இதோ அங்கலாய்க்கிறதை நாம் இன்றும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதே போல இதோ பெருகிக் கொண்டே போகிறதை பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு, எதிரிகளுக்கு, இதோ பிசாசிற்கு வல்லமை உண்டு. வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க முடியும். இயற்கைக்கு வல்லமை உண்டு. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதோ கடந்த நாட்களிலே கஜா புயல் கோர தாண்டவம் ஆடியது என்று பார்க்கிறோம். அநேகருடைய சொத்துக்களையும் அநேகருடைய வாழ்வாதாரங்களையும் அப்படியே புரட்டி போட்டது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போல எத்தனையோ தடவை புயல்கள்,
சுனாமி, இது எல்லாமே பாருங்கள், எல்லாம் ஒரு ஆக்ரோஷத்தோடு வல்லமையோடு கூட செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதனாலே சின்ன பின்னமான காரியங்கள், எவ்வளவோ காரியங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இடி முழக்கங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. அநேக ஆபத்துக்கள் உண்டு பண்ணுகின்றன. மின்னல்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. மின்சாரத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஹை வோல்டேஜ்ல வந்துச்சு அப்படின்னா இது பயங்கர சக்தியோடு வரும் என்று பார்க்கின்றோம். பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு வல்லமை என்பது உண்டு அருமையானவர்களே. ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் சகல வல்லமைகளையும் முறித்து போடுகிற சர்வ வல்லவர், சகலவற்றையும் தமது வார்த்தையாலே படைத்தவர் என்று பார்க்கின்றோம். இயற்கையாகட்டும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக, சர்வ வல்லமைகளை முறித்து போடுகிற சர்வ வல்ல தேவன் அவர்தான், நம்முடைய தேவன் தான். அருமையானவர்களே, நாம பார்க்கிறோம் அந்த வல்லமையை இதோ மனிதர்களுக்கும் தேவன் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இதோ தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி எலியா பேசினான். எலியா பேசி இந்த நாட்களிலே மழை பெய்யாது, பனி பெய்யாது என்று இதோ கட்டளையை இட்டான். அதே போல மழை பெய்யாமல் இருந்தது, பனி பெய்யாமல் இருந்தது. கர்மேல் பர்வதத்தின் மேலே ஏறி ஜெபித்து இதோ என்னத்தை காண்கிறாய், என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லி கடைசியில கையளவு மேகத்தை காண்கிறேன் என்று சொன்ன உடனே இதோ பெருமழை வரப்போகிறது என்று சொல்லி ஆகாபை உடனே ரதத்திலே ஏறி போக சொன்னான். இவனையும் ஆவியானவர் கொண்டு போய் சேர்த்தார் என்று பார்க்கின்றோம். மழை பெய்யாது என்றால் பெய்யாமல் இருந்தது, மழை பெய்யும் என்றால் மழை பெய்தது என்று பார்க்கின்றோம். அதே போல கேட்டர்களும் என்று சொல்லி இதோ தேவனிடத்திலே முறையிட்டான், கேட்டான். இதோ பாருங்கள், அக்கினி இறங்கி வந்தது, எல்லாவற்றையும் கூட பட்சித்து போட்டது என்று பார்க்கின்றோம். அங்க இதோ வல்லமையுள்ள காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தி இருக்கிறதையும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12லிருந்து 14வது வசனம் வரை படித்து பார்ப்போம் என்றால் இதோ பாருங்கள், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அந்தபடியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்ததற்கு நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வேண்டுகோளை கேட்டு, மனிதனுடைய வேண்டுகோளின்படியாக மனிதன் உத்தரவிட்டான், இயற்கைக்கு உத்தரவிட்டான், அது அப்படியே பணிந்தது என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இது பாருங்க, சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கும் போது எந்த சத்துருவின் கிரியைகளோ, எந்த பில்லி சூனியங்களோ, எந்த செய்வினைகளோ ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அதை நன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அருமையானவர்களே இதோ எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறார்கள், எதற்கெடுத்தாலும் பயந்து சாகிறார்கள். அருமையானவர்களே, சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எழுத்தளவுல வச்சு வைத்திருக்க கூடாது. அது நம்முடைய உணர்வோடு இருக்க வேண்டும், அனுபவபூர்வமாக அறிந்திருக்க வேண்டும். சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே,
அப்ப சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்மாலே அசாத்தியமான காரியங்களை கூட செய்ய முடியும். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அசாத்தியமான எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற முடியும் சர்வ வல்லவரையும் துணையோடு கூட. அருமையானவர்களே, அதனால்தான் ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். 5 நாமங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி 5 நாமங்கள் தரித்துக் கொண்டு 5 நாமத்தோடு கூட இதோ வந்தார் என்று பார்க்கின்றோம். அதிலே வல்லமையுள்ள தேவன் என்பது ஒரு நாமம் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப இதோ பாருங்க, நாம சர்வ வல்லவரை கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை செய்வோம். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, யோபின் புத்தகத்தில் பார்க்கிறோம். 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே கூட பார்க்கிறோம். பாருங்க, அவனுக்கு பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள், போராட்டங்கள் மேல போராட்டங்கள், சோதனையின் மேல சோதனை, எல்லாவற்றின் மத்தியிலும் கூட அவன் ஒரு காரியத்திற்கு வந்தான். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். என்னவென்றால், இதோ எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக முடிவு உண்டு என்று நான் எண்ணி இதோ அவன் கூறினான், தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது அப்படியே நடக்கும், நினைத்ததை எல்லாவற்றையும் நிறைவேற்ற சர்வ வல்லவராய் இருக்கிறீர் என்று சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மனிதன், ஒரு வாலிபன், இதோ பாருங்கள், அவன் வாழ்க்கையிலே படாத கஷ்டங்கள் இல்லை, தொடர்ந்து சோதனை மேல் சோதனை, விரக்தியாகிற அளவுக்கு அவனுக்கு சோதனை மேல சோதனை, தாங்க முடியவில்லை, அவன் விரக்தியாகி விட்டான். இன்னும் சொல்ல போனால் பைத்தியமாக கூட அப்படியே பிரம்மை பிடித்தவனை போல அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். ஏன், துன்பத்தின் மேல துன்பம், அவ்வளவு கஷ்டங்கள். இதோ கடற்கரைக்கு சென்றான். கடற்கரைக்கு சென்று தன்னையே மறந்து அதிகாலையிலே உட்கார்ந்தவன் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தான். மணி ஆகிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட அவன் கண் சிமிட்டவும் இல்லை, ஒன்றும் பணம் இல்லை. அந்த கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அப்போது ஒரு குரல் வந்தது, ஜோ ஜோ. இவன் விரக்தியாய் இருந்த காரணத்தினாலே அதை பற்றி கவனிக்கவே இல்லை. அடுத்து திரும்பவும் இதோ அவன் பெயர் சொல்லி சொல்லி கூப்பிட்ட உடனே இதோ அவன் திரும்பி பார்த்தான், யாரும் இல்லையே என்று சொல்லி. இதோ ஆண்டவர் உணர்த்தினார், பேசினார், ஜோ, இந்த கடலுக்கு, கடல் அலைகளுக்கு நான் ஒரு முடிவை வைத்திருக்கிறேன், எல்லையை வைத்திருக்கிறேன் தெரியுமா? அப்படியானால் உன்னுடைய துன்பத்திற்கும், உன்னுடைய தொல்லைகளுக்கும், உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கும், உனக்கு வந்திருக்கிற தீமைகளுக்கும் நான் ஒரு எல்லையை வைக்க மாட்டேன் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அவ்வளவுதான். அவனுக்குள்ளாக ஒரு பேரானந்தம், ஒரு பெரிய சந்தோஷம் எழுந்தான். அதற்கு பிறகு எதை பற்றியும் கவலைப்படவில்லை, எதையும் சிந்திக்கவில்லை. விரக்தி எல்லாம் பறந்தோடி போனது. சந்தோஷமாக இருந்தான். அருமையானவர்களே, சில நாட்களிலேயே ஆண்டவர் ஒரு பெரிய திருப்பத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அருமையானவர்களே, அவருடைய துன்பங்கள், துயரங்கள், அந்த வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறி போயின, சந்தோஷமாக மாறினாங்க. அருமையானவர்களே, ஒவ்வொருவருக்கும் கூட அப்படித்தான். எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள் சூழ்ந்து 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 வந்தாலும் கூட எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிற தேவாதி தேவன்
எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இதோ யோபு சொன்னானே, அதுபோல அருமையானவர்களே, நமக்குள்ளாக அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதபடியாக எல்லாவற்றையும் சகல கிரியைகளையும் இதோ பயங்கரமான காரியங்களையும் நமக்குள் செய்ய அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 62:11 பார்க்கிறோம். சொல்லுகிறது, தேவன் ஒரு தரம் எழும்பினார், இருதரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர் அந்த வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் தான் ஏசாயாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கூட இதோ அனைவரையும் கியூல நிக்க வச்சு ஒவ்வொருத்தரா வனாந்தரத்துக்கு வர செய்தார். வனாந்தரத்திற்கு அவனை தேடி போனார்கள். தேடி போய் அவனிடத்திலே கேட்டார்கள், அவன் சொல்வதை கேட்டார்கள். பாருங்கள், ஒவ்வொருவரையும் வரிசையில வச்சு இதோ ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த காரியங்களை சொல்லி இதோ ஆலோசனை சொல்லி வந்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப பாருங்க, அவனே சொல்லுகிறான், அப்படிப்பட்டவனே சொல்லுகிறான். இதோ மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாத ரட்சிகளை கலட்டிவிடக்கூட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அருகதை இல்லை என்று சொல்லுகிறான். அப்புறம் வல்லமை படைத்தவன் தான். தேடி அநேகர் அவனுக்கு இந்த இடத்திலே வந்தார்கள். அருமையானவர்களே, அவனே சொல்லுகிறான், எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவன் வல்லவர், என்னிலும் வல்லவர் அவர், அவருடைய பாதரட்சியை கலட்டுறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப வல்லமையை நமக்கு அந்த சர்வ வல்லவர் தந்தருளி இருக்கிறார். பார்த்தீங்கன்னா, ஒரு பூனை என்ன தெரியுமா செய்யும்? பூனை எலியை பிடிச்சிட்டு வரும். எலியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சிடும். கழுத்தை பிடிச்சிட்டு கழுத்தை நல்லா கடிச்சு போட்டோம். அதை குற்றுயிரும் கொலையிலும் ஆக்கிடும். குற்றுயிரும் கொலையிலும் ஆக்கிட்டு முழுசா உயிர் போகாது, குற்றுயிரும் கொலையிலும் ஆக்கிட்டு தன்னுடைய குட்டிகள் இடத்துல கொண்டு வந்து அந்த எலியை கொண்டு வந்து போடும். போட்ட உடனே இந்த குட்டிகள்லாம் என்னமோ செத்த பாம்பு அடிக்கிறது மாதிரி, அடிக்க போற மாதிரி பெரிய பாஞ்சு பாஞ்சு போய் அதை கடிச்சு கொதரும், எல்லாம் பண்ணும். அது செயலற்று இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. செயலற்று இருக்கும் போது இந்த குட்டிகள்லாம் என்னமோ பெரிய போராட்டம் பண்றது மாதிரி, பெரிய போராடி இது பண்றது மாதிரி போராடி இதோ பாஞ்சு பாஞ்சு இதோ கடித்து குதறி சண்டை போடுறது மாதிரி சண்டை போடும். அருமையானவர்களே, அதே போலதான் சத்துரு இதோ தலை நசுக்கப்பட்டவன், தலையை நசுக்கி நம்மிடத்துல கொண்டு வந்து போட்டிருக்காரு. எப்ப நான் உனக்கு எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறேன், இந்த வல்லமையை பயன்படுத்தி நீ அது மேல நடக்க, ஆமா இதோ சத்துருவை மிதிக்கவும், ஆமா இதோ தேர்களை மிதிக்கவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதோ பாருங்க கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படிப்பட்டதையும் பார்த்து அநேகர் பயப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். இல்ல அருமையானவர்களே, சர்வ வல்லவர் எல்லா காரியங்களையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அருமையானவர்களே, எனவே நாமன் என் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்யறது மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, அந்த சர்வ வல்லவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை பயன்படுத்துவோம், அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில அதை ஆக்டிவேட் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின்
எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எல்லா அதிகாரங்களையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகள், அத்தனை பேரையும் தேவ பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அதிகாரம் பெற்றவர், தேவ பிள்ளைகள் என்கிற அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனவே அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே, அருமையானவர்களே, சத்துருவின் எல்லா கிரியைகளையும் நாம் மேற்கொள்வோம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அருமையானவர்களே, அவர் எப்படிப்பட்ட வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் இதோ சிந்தித்து நாம் முடிப்போம். அருமையானவர்களே, முதலாவதாக பார்க்கிறோம் எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். இதோ ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் கூட பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டுத்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, அப்படி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் வானத்திலிருந்து குதித்து விடவில்லை, ஏதோ சீபும்பா வேலைகள் செய்து விடவில்லை. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நம்மை போல துன்பப்பட்டார், பாடுபட்டார். அவருக்கு கண்ணீர் இருந்தது, கசப்பான அனுபவங்கள் இருந்தது, சோதனை வந்தது, எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார், சகித்தார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதோ பாருங்க, அதனாலதான் இதோ அவர் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தலைவலின்னு தனக்கு வந்தாதான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்த அனுபவிச்சு பார்த்திருந்தா தான் அதனுடைய காரியங்கள் தெரியும். இவர் எல்லாவற்றையும் அனுபவித்தவர், எல்லாவற்றையும் சகித்தவர், எல்லாவற்றையும் பொறுத்தவர் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனாலதான் அந்த சோதிக்கப்படுகிறவர்களுக்கு சோதனைங்கிறது எப்படி இருக்கும், பாடுகள்ங்கிறது எப்படி இருக்கும், வேதனைகள் என்பது எப்படி இருக்கும், கண்ணீர் என்பது எப்படி இருக்கும், கஷ்டங்கள் என்பது எப்படி இருக்கும் என்று அறிந்த, தன்னுடைய வாழ்க்கையிலேயே அறிந்த தேவன், அவர் அந்த அறிந்த தேவன் இதோ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இதோ உதவி செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பொதுவாக நம்ம பார்க்கிறோம், எல்லா மனுஷனும் எல்லா உதவிகளையும் கூட பார்த்துக்கன, எல்லா வேலைகளையும் இறுதி வரை செய்யவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறுதுணையா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா உதவியையும் எந்த நேரத்திலையும் இதோ கடைசி வரை செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி இல்லை. அவர் மனுஷகுமாரன் மட்டுமல்ல, அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஒரு கனானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரிடத்தை வந்தாள், அலட்டி கொண்டே இருந்தாள். என் மகள் பிசாசு நிமித்தமாக அநேக வேதனைகளை, பிசாசின் கிரியை நிமித்தமாக அநேக வேதனைகளை அடைகிறாள், தயவு செய்து விடுதலையாக்கும், அவளை விடுதலையாக்கும், அந்த பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலையாக்கும், வேதனைப்படுத்துகிறது, என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருகிறாள், உதவி தேடி வருகிறாள். அருமையானவர்களே, உதவி தேடி வந்த அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இவள் விடாப்பிடியாக திரும்ப 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 நான் உம்மிடத்தில் உதவி கேட்கிறேன்,
உதவி செய்யும் உதவி செய்யும் என்று சொல்லி உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறாள். அவள் பேசாமல் இருக்கிறாள். இவள் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி இதோ சீஷர்கள் கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காணாமல் போன ஆடுகளாகிய இதோ இஸ்ரவேல் விட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார் என்று பார்க்கிறோம். அப்புறம் அடுத்தது திரும்ப 25வது வசனத்துல திரும்ப வர்றார். திரும்ப அவள் ஆண்டவர் வந்து இதோ சொல்றாங்க. அவர் அவளை நோக்கி அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ நீ உதவி செய்ய வல்லவர், உதவி செய்க என்று பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, அகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று உதவி செய்து அனுப்பினார். அந்நேரமே அவள் மகள் விடுதலை ஆனார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, உதவி செய்ய அவர் வல்லவர். பாருங்க, என் வேதனை அடைகிறாள் என்று சொல்லி வந்தாள். இதோ உதவி செய்து அனுப்பினார் என்று பார்க்க, விசுவாசத்தை கண்டு உதவி செய்து அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சங்கீதம் 60:11 கூட பார்க்கிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி ஒன்றுக்கும் உதவாது, அது வீண். இக்கட்டில் எங்களுக்கு நீரே உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, அதனால்தான் சங்கீதத்தில் கூட பார்க்கிறோம், வேலைக்காரரின் கண்கள் எஜமானரின் கரங்களையே நோக்கி கொண்டிருக்குமா, வேலைக்காரியின் கண்கள் எஜமானியின் கரங்களையே நோக்கி கொண்டிருக்குமா, உடைய கிருபை எங்களை கட்டும் வரை ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்ப்போம், ஒருவரையே நோக்கி பார்ப்போம், ஒத்தாசை தரும் பர்வதத்தையே நோக்கி பார்ப்போம் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதோ இப்படிப்பட்ட உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலேயே இதோ சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதோ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இதோ இப்போது கடைசி முறையாக சொல்லுகிறேன், நீங்கள் இதற்கு கீழ்ப்படிந்து பொற்சிலையை வணங்கினால் தப்புவிக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் 7 மடங்கு கூட்டப்படும் தீச்சூளை அதிலே நீங்கள் போடப்படுவீர்கள். இதோ உங்களை தப்புவிக்க வல்லவர் யார் என்று பார்ப்போம். உங்களை எந்த தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்ப்போம் சொல்லுங்க. அதற்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எரிகிற அக்கினி சூளையிலிருந்தும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அப்படியே விடுவியாமல் போனாலும் கூட உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ஆணித்தரமாக சொன்னார்கள். அருமையானவர்களே, தப்புவிக்க வல்லவர் யார் தப்புவிப்பார் என்று பார்ப்போம் என்று சொன்னார். சவால் விட்டார். அருமையானவர்களே, அந்த சவாலை எடுத்துக்கொண்டார்கள். எங்களை தப்புவிக்க வல்லவர், சூளையில் நின்று எரிகிற அக்கினி சூளையில் நின்று எங்களை விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமல் போனாலும் கூட அதை பற்றி எங்களுக்கு கொண்டு கவலை இல்லை. ஆனா இதோ நாங்கள் நீ சொல்லுகிறபடி இதோ நாங்கள் செய்வதில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக அறுதியிட்டு சொன்னார்கள். அருமையானவர்களே, தேவன் அவர் நடுவிலே இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இறங்கி வந்தது மட்டுமல்ல, இதோ அந்த அக்னி படாதபடியாக, அக்னி வாசனை கூட வீச முடியாதபடியாக, தலைமையில் ஒன்று கூட கருகாதபடியாக, அருமையானவர்களே, அக்னியிலே அவர்கள் உலாவி வந்தார்கள். அருமையானவர்களே, இவன் ஆச்சரியப்பட்டு போனான். ஆச்சரியப்பட்டு போய் வெளியிலே கொண்டு வர சொன்னான். அக்னி வாசமே இல்லை, முடியெல்லாம் அப்படியே இருக்கிறது, ஒன்றுமில்லை.
உடனே அவன் அறிக்கை செய்தான். அந்த நேபுகாத்நேச்சாரை அறிக்கை செய்தான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, தேவாதி தேவன் என்று சொல்லி. ஏன்னா அவர் தப்புவிக்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அருமையானவர்களே ஆபத்துக்கள் சூழ்ந்த நேரங்களிலும் கூட உங்களை அதிலிருந்து அப்படியே தூக்கி எடுத்து போட அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம், நான் உங்களோடு வருகிறேன் என்று சொன்னார். உன்னோடு வருகிறேன். ஆண்டவரை ஒருவர் கேட்டார், ஏன் ஆண்டவரை இந்த கடுமையான பாதையிலே என்னோடு 4 காலடிகள் இருக்கின்றன, ஆனால் இந்த இடத்திற்கு வந்த பிறகு இதோ 2 காலடிகள் மட்டும்தானே இருக்கின்றன, நீர் எங்கே போய்விட்டீர் என்று கேட்டானா? கேட்ட உடனே, அது உன்னுடைய காலடிகள் அல்ல, அது என்னுடைய காலடிகள். ஏன்னா அந்த இடத்துல உன்னால நடக்க முடியாது, எனவே உன்னை தூக்கி கொண்டு நான் நடந்தேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, அப்ப எல்லாவற்றிற்கும் கூட அவர் நம்மை தப்புவித்து நடத்த அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தாவீது சவுலிடத்திலே போனான். சவுலிடத்திலே போய் நான் கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறேன் என்று சொன்னான். சவுல் சொன்னான், அப்பா, அவன் சிறு வயதில் இருந்தே பழக்கப்பட்டவன், யுத்தத்தில் பழக்கப்பட்டவன், எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்கிறான் பார்த்தாயா, அவனை நீ ஜெயிக்க முடியுமா என்று கேட்டான். கேட்டவுடனே அவன் ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை நினைவு கூறி சொன்னான். சவுலிடத்திலே சொன்னான், நான் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் வந்து என்னுடைய ஆட்டை கழுத்தை பிடித்து விட்டது, வாயில் பிடித்து விட்டது. நான் போராடி அந்த அலகை அப்படியே பிரித்து நான் என் ஆட்டை தப்புவித்து அதன் தாடி மயிரை பிடித்து ஓங்கி நான் ஒருவனாகவே தரையிலே அடித்து அதை கொன்று போட்டேன். அதே போல ஒரு கரடி ஒரு சமயம் இதே போலதான் வாயில் கவிக்கொண்டது. என் ஆட்டை நான் அதன் வாயில் நின்று தப்புவித்தேன். தப்புவித்தது மட்டுமல்ல, இதோ அந்த கரடியையும் கூட தாடி மயிரை பிடித்து ஓங்கி தரையில் அடித்து நான் ஒருவனாக அதை கொன்று போட்டேன். அப்படி அந்த என்னுடைய ஆட்டை இதோ தப்புவிக்க செய்த தேவன் நிச்சயமாக என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயம் அந்த கோலியாத் எம்மாத்திரம், இந்த பெலிஸ்தியனாகிய விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம், நான் அவனோடு சண்டைக்கு போகிறேன். நிச்சயமாக தேவன் தப்புவித்தார் என்று சொல்லி இதோ பாருங்க, அவன் சொன்ன தைரியத்தில் அனுப்பினான். அவன் கோலியாத்தை ஜெயித்தான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் இதோ 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் பவுல் சொல்றார். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பாருங்க, யோபின் புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலும் கூட இதோ யோபு சொல்லுகிறான். அத்தனை துன்பத்திற்கு மத்தியிலும் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இறுதி நாளிலே இந்த மண்ணில் வந்து பூமி மேலே மண்ணில் வந்து நிற்பார் என்று பார்க்கிறேன். அருமையானவர்களே, அந்த எரிகிற நரக அக்கினிக்கு நம்மை தப்புவித்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே நம்மையும் உயிரோடு எழுப்பி அந்த நித்திய நரக அக்கினிக்கு நம்மை தப்புவிக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, தரியூர் ராஜா இதை ஒரு தடவை பாருங்க, சிங்க கெபியில போட்டுட்டாப்ல, தானியேலை போட்டுட்டாப்ல. இப்ப சிங்க கெபியில தானியேல் இருக்கிறாப்ல. இருக்கும்போது அடுத்தது வருகிறார் ராஜா. 20வது வசனத்துல 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம், ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய்
ராஜா துயரத்தோடு சொல்லுகிறார். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து அவன் கேட்கிறான். அடுத்தபடியாக பாருங்க, 22வது வசனத்துல, 21, 22ல, அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொன்னான். அருமையானவர்களே, ஒரு புறஜாதி ராஜாவே தானியேலிடத்திலே சொல்லுகிறான், தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். அருமையானவர்களே, அவர் எல்லா தீங்குகளுக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா சிங்கத்தின் வாய்க்கும் இதோ நம்மை தப்புவிக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் யூத ராஜ சிங்கம். அந்த யூத ராஜ சிங்கம் நம் மத்தியிலே இருக்கிறார். அருமையானவர்களே, சங்கீதம் 91:11 கூட பார்க்கிறோம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று வசனம் சொல்லுகிறது என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ரோமரின் புத்தகம் அடுத்ததாக பார்க்கிறோம். ரோமரின் புத்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று பார்க்கின்றோம். அப்ரஹாமை குறித்து பார்க்கும்போது அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக அவன் நம்பியிருந்தான். நம்பியிருந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவன் வல்லமை மிக்கவனாக காணப்பட்டான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, என்னாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் இல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்க மாட்டார், அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். ஆமா, அதனால்தான் அப்ரஹாம் முழு நிச்சயமாய் அதை நம்பினான் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்பித்தான் பாருங்க, ஒரே மகன் ஈசாக்கு, அந்த ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையான, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஆண்டவர் கேட்கிறார் சொல்லி இதோ ஆண்டவரிடத்திற்கு சமர்ப்பிக்க இதோ அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவனை ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். நான் ஆண்டவர் நிறுத்தி விட்டார். அருமையானவர்களே, 22, 17, 18 பார்க்கிறோம். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா, இதோ நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக்குவேன், கடற்கரை மணலை போல இதோ நான் உன் சந்ததியை பெருகச் செய்வேன், அவர்கள் பூமியை சோந்தரிப்பார்கள், எதிரிகளின் மண்ணை சோந்தரித்து அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று இதோ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அப்ப பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்வோம், அந்த வாக்குத்தத்தத்தையே அறிக்கை செய்வோம், வாக்குத்தத்தத்தை எப்போதும் நம்முடைய வாயிலே உச்சரித்துக் கொண்டே இருப்போம். அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். அருமையானவர்களே, எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சகலமும் அருமையானவர்களே இதோ, எனவே அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அடுத்ததாக பார்க்கிறோம்,
யூதாவின் புத்தகம் இது நிறுவம் 24வது வசனத்துல பார்க்கிறோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஏதோ ஒரு தடவை நம்மளை காப்பாத்திட்டு இல்லை ரட்சிப்பை முடிச்சிட்டு அதோட கம்முன்னு இருக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. நான் உனக்கு வேண்டியதை செஞ்சுட்டப்பா, நம்ம பார்த்துக்கப்பா, நீ தான் பொறுப்பு, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற வேண்டியது, நான் என் வேலையை முடிச்சுட்டேன், உன்னை கழுவிட்டேன், ஆமா உன்னுடைய இதோ உன்னுடைய பாவலையெல்லாம் மன்னிச்சுட்டேன், கழுவி நிறுத்திட்டேன், ரட்சிப்பை கொடுத்துட்டேன், அதனால என் வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம உன் வேலையை பார்த்துக்கிறதுன்னு சொல்றவர் இல்லை. அருமையானவர்களே, இறுதி பரியந்த இறுதி வர வழுவாதபடியாக காக்க வல்லவர். அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பை நம்முடைய சொந்த பலத்தினால நிச்சயமா காத்துக்கொள்ள முடியாது. அதனால நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு, வழுவாதபடி நம்மை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே கூட நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அதே இந்த 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் என்று பார்க்கிறோம். ஆமா, தூதர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இது பாருங்க, விழுந்து போன தூதர்கள், பிசாசாக மாறின தூதர்கள், இதோ வானமண்டலத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள், அருமையானவர்களை தங்கள் இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கிருந்து தள்ளப்பட்டார்கள். ஆதி மேன்மையை இழந்து போனார்கள், பாதியிலேயே இழந்து போனார்கள். ஆனா நம்ம உங்களையும் என்னையும் வழுவாதபடி நம்மை காத்து மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அதனாலதான் இதை பாருங்க, எபிரேயரின் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம், ஓடிக்கொண்டே இருப்போம் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட பார்க்கும்போது பவுல் சொல்றாப்புல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதலாக எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை யார் யார் விரும்புகிறார்களோ, அவருடைய பிரசன்னத்தை யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் இது வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்ப இறுதி பரியந்தம் அதை பிடித்துக் கொள்ளும்படியாக நம் ஓட்டத்தை தொடர்ந்து அதை நிச்சயமாக பிடித்துக் கொள்ள உதவி செய்வார். பிடித்துக் கொள்ள வழுவாதபடி நம்மை காத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாகவும் சகலவித நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாய் நாம் காணப்படும்படியாகவும் இது பாருங்க, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மிடத்திலே கிருபையை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபையினால பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, கிருபையில மட்டும் திருப்தி வந்துடக்கூடாது. இது போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு திருப்தி வரவே கூடாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிருபையில நம்ம
பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்துல நம்ம நெருங்கின ஜீவியம் இருக்க வேண்டும். அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும், கிட்டி சேர வேண்டும். அருமையானவர்களே, அப்ப பாருங்க, கிட்டி சேரும்போது, நெருங்கி வாழும் போது இந்த கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். புலம்படியின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியனவாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனத்திலும் கூட பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இதோ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சங்கீதம் 32:10 இதோ கர்த்தரை, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கின்றோம். அவருடைய கிருபை ஆட்டோமேட்டிக்கா சூழ்ந்துடும் அவரை நம்பி இருக்கிறவர்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். அநேகருடைய சோதனைகளினாலே கிருபை பெருகும் என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 34:1 கூட பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிருபை பெருகத்தக்கதாக இது பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று இது சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 36:7 பார்க்கிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப நம்மிடத்திலே எல்லாவித நற்கிரிகளையும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கும்படியாகும், நற்கிரிகள் பெருகிறவர்களாக இருக்கும்படியாகும், கிருபையை பெருகச் செய்த, சகல கிருபையை பெருகச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். வடுவாதபடி இறுதி பரியந்தம் நம்மை காத்து நடத்த அவர் வல்லவர் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சகல காரியங்களை செய்ய வல்லவர். இது சோதிக்கப்பட்டு, அவர்தானே சோதிக்கப்பட்டு இது நம்மையும் சோதனையின் பாதையிலே உதவி செய்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் தப்புவிக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணினதை நமக்குள்ளாக நிறைவேற்றி நம்மை மகிழ்விக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று. அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடி சூத்திரங்கள் அப்பா. நீ சர்வ வல்லவர் ராஜா. சூத்திரம் ஆண்டவரே, அப்ரஹாமுக்கு தரிசனமாகி நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்னே நடந்து உத்தமனாயிரு என்று சொன்னது மட்டுமல்ல தகப்பனே, இதோ நீரே சொல்லுகிறீர், நான் அப்ரஹாமுக்கு மட்டுமல்ல ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லவராகவே தரிசனமானேன், வெளிப்பட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கும் அப்படித்தான் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, இதோ நீர் ஆண்டவரே சர்வ வல்லவராக வெளிப்பட்டு தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சோதனைகள்ல, எங்க வேதனைகள்ல, எங்க பாடுகள்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து தகப்பனே, உம்முடைய உதவியை பெற தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல ஆபத்து நேரத்துல எங்களை தப்புவிக்க ஆண்டவரே நீர் வல்லவர் என்று ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்து தகப்பனே உண்மையில முழு நம்பிக்கை வைத்து ராஜா சுந்தரம் ஆண்டவரை சுந்தரிக்கிறோம். இதோ அப்படியே எங்களை நீரே தப்புவித்து நடத்த வல்லவர் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய்யப்பா, ஒத்தாசை செய்யுங்க ராஜா. வடுவாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா, இறுதி பரியந்தம் காத்துக் கொள்ளுங்க தகப்பனே.
வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்ற நீர் நிச்சயமாய் வல்லவரப்பா. அப்ரஹாமை போல ஆழ்ந்த விசுவாசம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாகவும் வந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே நம்மிடத்திலே நெருங்க ராஜா. என் உதவி செய்யுங்கப்பா, ஒத்தாசை செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுவாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இதோ எங்களிடத்தில் நற்கிரியைகள் பெருகும்படியாக தகப்பனே நாங்கள் சம்பூர்ணமாய் ஆண்டவரே அனுபவிக்கத்தக்கதாக தகப்பனே எங்களிடத்துல கிருபையை பெருக பண்ண நீ வல்லவர் என்று பார்க்கிறேன் தகப்பனே. நாங்கள் கிருபையில் ஆண்டவரை திருப்தி அடைஞ்சிடக்கூடாதுப்பா. காலைதோறும் உடைய கிருபைகளை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் அப்பா. இறுதி வரையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அதற்கு எங்களுடைய வாயிலை எப்பவும் துதிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருமை இல்லாதபடி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையோடு காணப்படுகிறவர்களாக இருக்க என் தேவனின் உதவி செய்யும் அப்பா. எங்களிடத்திலும் நீ சர்வ வல்ல தேவன் என்பதை ஆண்டவரே, எல் ஷடாய் என்பதை ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா வெளிப்படுத்தி அப்பா. இதோ உம்மை நாங்கள் மகிமை எல் ஷடாய் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக, காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்.